வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும், எது சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள், எது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஆண்டு பலனை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது பகவான்கள். அதாவது வெகு நாட்கள் ஓரிடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகங்கள் இவை. இதை கடந்து குறுகிய காலங்களில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய இதர கிரகங்களும் சிற்சில மாற்றங்களை இந்த ஆண்டில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டின் மே மாதம் வரையில் அவர் அங்கு அமர்ந்திருக்கிறாரு. பிறகு அவர் 8ஆம் இடத்திற்கு, அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கின்றார். அடுத்தபடி 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்றார். 12இல் கேது சஞ்சாரம் செய்கின்றார். இதன் அடிப்படையில இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டினுடைய பலனை இரண்டா பிரிச்சுக்கலாம். குரு பகவானுடைய பெயர்ச்சி மட்டும்தான் இந்த ஆண்டுல இருக்கு. சனி பகவானோ ராகு கேதுவோட பெயர்ச்சியோ இந்த ஆண்டுல இல்லை. ஆனால் இவர்கள் வக்ர கதி அடையக்கூடிய காலங்கள் இருக்கின்றன. அதுல சிற்சில பலன்களில் மாறுதல்கள் இருக்கக்கூடும். குரு பகவான் மட்டும்தான் இந்த ஆண்டுல பயிற்சி அடைகிறாரு. 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போறார். மே மாதம் வரையில் அவர் மேஷத்தில் இருக்கிறார். பிறகு ரிஷபத்திற்கு மாறுகிறார். அப்ப ஆண்டு பலனை ரெண்டாவே நம்ம பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சிக்கு முன்னாடி, குரு பயிற்சிக்கு பின்னாடி. அப்ப பலன்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கக்கூடும் இந்த ரெண்டு பகுதியிலையுமே. ஆனா இந்த ரெண்டு பகுதியுமே இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னா குரு பகவான் 7இல் அமர்ந்தாலும் சரி, 8இல் அமர்ந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு அதுல பெரிய சிக்கல் இல்லை. சரி, அந்த அடிப்படையில இந்த ஆண்டினுடைய பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ரீதியாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்கிறது. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, பெரிய வளர்ச்சி எதுவும் இல்லைன்னாலும் கிராஜுவலான வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அதீதமா எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான காலகட்டம் இது கிடையாது. புதிய முதலீடு செய்யலாமான்னா செய்யலாம், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா வளர்ச்சி என்பது கொஞ்சம் கிராஜுவலா தான் இருக்கும். அதற்கு நம்ம தயாராகிக்கணும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் நல்லாவே இருக்கும். பார்ட்னர் கூட இருந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் கொஞ்சம் மாறும் இந்த காலகட்டத்தில். ரொம்ப சப்போர்ட்டிவாகவே பார்ட்னர் செயல்படுவார். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும். அவர்களால் வணிக வளர்ச்சிக்கான சாதகமான சூழ்நிலை சில இடங்கள்ல கிடைக்கும். அதே போல பணிபுரியக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் சார்ந்து ஏதாவது முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். இடமாற்றம்ங்கிறது டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷனை பொறுத்தவரை மே 24க்கு பிறகு, அதாவது மே 2024க்கு பிறகு நீங்க ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். அதே போல வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். வெளிநாடு வேலை வாய்ப்பு மிகச் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். அதே போல வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவர்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அப்படின்னா இந்த நேரம் அதற்கு சரியான நேரம். அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது அமையும். திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். பலருக்கு மே 2024க்கு முன்னாடியே திருமண வரன் அமைஞ்சிரும். குரு பகவான் 7இல் இருக்கும்போதும் சரி, 8இல் இருக்கும் போதுமே சரி, அவர் திருமண வாழ்க்கையில அந்த திருமண அமைப்புல எந்த விதமான தடைகளையும் அவர் ஏற்படுத்தவில்லை. அதனால உங்களுக்கு திருமணத்தை பொறுத்தவரை 2024 ஒரு அற்புதமான ஆண்டு. உங்களுக்கு தோஷத்தினால திருமண தடை இருந்தவர்களுக்கு தோஷ பரிகாரம் அமைந்து இந்த ஆண்டுல திருமணம் கூடிடும். காதலால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. காதல் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. கணவன் மனைவி உறவு அற்புதமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில எந்த விதமான சிக்கலும் இல்லை, நல்லாவே இருக்கு. உறவினர்களோடு இருந்து வந்த பகை கொஞ்சம் விலகும். இது வரைக்கும் அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆண்டுல அவங்க கொஞ்சம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிஞ்சுட்டு உங்க கூட சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக அது சார்ந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அதற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். அது சார்ந்த புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகார வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும்.
அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு இந்த பரிகாரங்களை பெறுவதன் மூலம் நீங்க நல்ல பலன் அடைய முடியும். மூதாதையர்களால் பெற்ற தோஷங்கள் அதெல்லாம் விலகக்கூடிய காலம் இது. அதற்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தை பேருக்காக உயர்நிலை மருத்துவத்துக்கு போகக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் போகலாம். அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். சிலருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாம இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சிலருக்கு வீடு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சிலருக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில போய் பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் அமையும். அதனால ஒரு வீடு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு கிராஜுவலா உங்களுக்கு தீரும். புதிய கடன்கள் பெருசா அமையாது. வீடு சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்பு அமையும். அது சார்ந்து கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. செலவுகள் இந்த ஆண்டு கூடுதலாக தான் இருக்கும். சாதாரணமா இருக்கிறத விட இந்த ஆண்டு செலவுகள் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனா இது எதுவுமே அசுப செலவுகளா இருக்காது. மூதாதையர்கள் சொத்துக்கள்ல சில சிக்கல்கள் ஏற்பட்டு தீரும். 5ஆம் இடம்ங்கிறது சனியினுடைய ஆளுமையில இருக்கிற பட்சத்துல சில சிக்கல்களை கொடுக்கும். ஆனால் அந்த சிக்கல்கள் தீரும். ஏதாவது வழக்குகள் ஏற்கனவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்வி நிலையை பொறுத்தவரை மிகச்சிறப்பாகவே இருக்கு. அதுல எந்த விதமான தடையும் இல்லை. சிலர் வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். வீட்டிலிருந்து தூரத்துல போய் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்க இடம் மாறக்கூடிய சூழல் அமையும். இதெல்லாம் கல்வி நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு அமையக்கூடிய பலன்களாக இந்த ஆண்டு இருக்கும். பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. அதிகப்படியான பணிச்சுமை இருக்கும். ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை ஆன்மீக எண்ணத்துக்கு உட்படுத்துவார். நிறைய கோயில்களுக்கு போவீங்க. ஆன்மீக பயணங்கள் நிறைய அமையும். சிலருக்கு தூர பயணங்களே கூட அமையலாம். அதனால இது ஒரு அற்புதமான நேரம் ஆன்மீக எண்ணங்களுக்கு. குலதெய்வ அனுகடாட்சத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல மலப்புழை சார்ந்த பிரச்சனைகள், கழிவு நீக்க உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அதே போல 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, புதனுடைய இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவினால தோல்வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. 5ஆம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஒரு வாயு கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாயு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பெருவாரியா செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. மருத்துவம் சார்ந்து சின்ன சின்ன தொல்லைகள் தான் ஏற்படுமோ தவிர ரொம்ப உங்களுக்கு அதிகப்படியா உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கிரக சூழலும் உங்களுக்கு இல்லை. மொத்தத்துல பார்க்க போனா 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை இது ஒரு அற்புதமான ஆண்டாகவே உங்களுக்கு அமையுது. மே 2024க்கு பிறகும், அதாவது குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகுமே உங்களுக்கு பெருசா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவருடைய பயிற்சியினால அவர் 6 கூடியவர் 8ல உட்கார்ந்தா தவறு இல்லை. அதனால உங்களுக்கு நற்பலன் தான் கிடைக்கும் அவரால். அதனால எந்த விதத்திலும் அவர் உங்களை பாதிக்கல. எந்த கிரகமுமே உங்களை பெருவாரியா பாதிக்கலைங்கிறதுனால 2024ஆம் ஆண்டு அற்புதமான பலன்களை உங்களால் பெற முடியும். இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக அமைந்தால் இன்னும் கூடுதல் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்றது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருமார்கள், ரிஷிமார்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.